இன்றைய செய்தி கப்பால் பகுதியில் தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையின் தலையங்கத்தை பார்க்குறோம். நாடாளுமன்ற குழுக்கள் தீர்வு தேவை அப்படின்னு தலைப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. மத்திய அரசுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையே நாடாளுமன்ற நிலைக்குழுக்கள் அமைக்கிறதுல இருக்கக்கூடிய சிக்கலை சுட்டிக்காட்டி இந்த தலையங்கம் எழுதப்பட்டிருக்கு. அதனால் தேக்க நிலை ஏற்பட்டிருக்குன்னு தலையங்கத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஆட்சி பொறுப்புக்கு வந்து புதிய அரசு 3 மாதங்கள் ஆன பிறகும் இன்னமும் பல நாடாளுமன்ற நிலைக்குழுக்கள் அமைக்கப்படலை. அதனால புதிய மசோதாக்களை மதிப்பீடு செய்வதில் தாமதம் ஏற்படுது அப்படிங்கிறதும் தலையங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஜனநாயக நிர்வாகத்தின் தூண் நாடாளுமன்ற குழுக்கள். ஒரு பாலிசியில் அக்கௌண்டபிலிட்டியை உறுதிப்படுத்துறது, வெளிப்படைத்தன்மை நிர்வாகத்தில் கொண்டு வர்றது, சட்டங்களில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வர்றது, இதெல்லாம் பார்வையிடக்கூடிய கண்காணிக்கக்கூடிய முக்கியமான அமைப்புகள் நாடாளுமன்ற நிலைக்குழுக்கள் அப்படின்னு தலையங்கத்தில் சொல்லியிருக்கிறாங்க. பொது கணக்குத்துறை குழு ஏற்கனவே காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் காங்கிரஸ் தரப்பில் உள்துறை, பாதுகாப்பு, நிதித்துறை, வெளியுறவுத்துறை இந்த நாடாளுமன்ற நிலைக்குழுக்கான தலைமை பொறுப்பையும் அவங்க கேட்குறாங்க. அதுதான் ஆளும் அரசுக்கும் காங்கிரஸுக்கும் இடையிலான மோதலாக நீடிச்சிட்டு வருது. அதே மாதிரி திமுக, சமாஜ்வாதி, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகளும் நாடாளுமன்ற நிலைக்குழுக்களுடைய தலைமை பொறுப்பை கேட்குறாங்க. எதை பகிர்ந்து கொடுக்கறது யாருக்கு அப்படிங்கிறதுல சிக்கல் நீடிப்பதாக தலையங்கம் சொல்கிறாங்க. இதில் அரசியல்வாதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் பல துறை நிபுணர்கள் பார்வையிடக்கூடிய நடைமுறை இருக்கிறதுனால இதை உடனடியாக அமைக்கணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்துறாங்க. ஆண்டு முழுவதும் நாடாளுமன்ற குழுக்கள் செயல்படுவாங்க. வருடத்திற்கு 60-70 நாட்கள் குளிர்காலம், மழைக்காலம், பட்ஜெட் இந்த கூட்டத்தொடர் சமயத்தில் அவங்க செயல்படுவார்கள். குட்டி நாடாளுமன்றம், இந்த நிலைக்குழுக்கள்ங்கிறது குட்டி நாடாளுமன்றம். அதை ஆளும் அரசு மதித்து விரைவாக அதை அமைக்கணும். ஏன்னா 24 குழுக்கள் அமைக்கப்படணும். அதை விரைவாக செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தலையங்கத்துடைய வலியுறுத்தலாக இருக்குது.